திமுக அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த இலவச பேருந்து பயணம், இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் அந்த பேருந்துல பயணிக்கிறாங்க. பள்ளிக்கு போற பிள்ளைகள் அந்த பேருந்துல இலவசமா பயணிக்கிறாங்க. காடுகண்ணில வேலை செய்யறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, கிராமத்து விட்டு இன்னொரு கிராமத்துக்கு போய் கூலி வேலை செய்யறவங்க, இன்னைக்கு திருப்பூர்ல பின்னலாடை வேலை செய்யற கூலி வேலை செய்கிற தாய்மார்கள், பட்டாசு நிறுவனங்கள்ல வேலை செய்யற தாய்மார்கள், இந்த மாதிரி எண்ணற்ற நிறுவனங்களில் கிராமத்தை விட்டு ஒரு 2-3 கிராமங்கள் தள்ளி போய் வேலை செய்கிற அந்த தாய்மார்கள் அவ்வளவு வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு அவங்க பேருந்துல ஏறி காசு கொடுத்து பேருந்துல ஏறும்போது அவங்க சம்பாரிச்சும் கூலி வேலை செய்தும் வறுமையில தான் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அந்த இலவச பேருந்து அறிவிச்சதுக்கு பிறகு கிராமத்தை விட்டு கிராமத்துக்கு போகிற அந்த தாய்மார்கள் ஒரு கெத்தா பஸ்ல ஏறி நேர வேலைக்கு போறாங்க, வேலை செய்யறாங்க, வேலை முடிஞ்சோடனே வீட்டுல வந்து பாதுகாப்பா இறங்கிக்கிறாங்க. அந்த கூலி வாங்குற கூலி வந்து அவங்களுக்கு பேருந்துக்கு கொடுக்காம வீட்டு வேலைகளுக்கு பயன்படுது, வீட்டு சுமைகளை குறைக்குது. அது இவங்களுக்கு பொறுக்கலையே, அதை கட் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் வந்து இலவசமா பேருந்து ஏறி பள்ளிக்கூடத்துக்கு போய் பாதுகாப்பா படிச்சுட்டு பாதுகாப்பா வந்து வீட்டுல இறங்கி பாதுகாப்பா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதையும் கட் பண்ணுவானுங்கிறாங்க. அப்ப இவனுங்களை எப்படிங்க தமிழக அரசு இல்ல அனுமதிக்கிறது? இவனுங்களை விட்டு வைக்கலாமா? இவனுக்கு ஓட்டு கேட்டு வந்தா நம்ம விடலாமா? இதெல்லாம் தமிழ் மக்கள் சிந்திக்கணும்.